இந்த சிவா எருமமாடு வரேன்னு சொன்னா இன்னும் வரல. எங்கதான் போனாலும் தெரியல. விஜய் சார், வடிவு குரல் மாதிரி இருக்கு. திரும்ப தேவையில்ல. விஜய் சார். சார் சார், என்னாச்சு இவருக்கு? சார் சார், நான் அந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் திரும்புறீங்க, இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் திரும்புறீங்க, என்னதான் சார் ஆச்சு? விஜய் சார், இந்த பக்கம் திரும்புங்க சார். அடிப்பாவி, கையை பிடிச்சிட்டு என்ன திரும்பன்னு சொன்னா நான் எப்படி திரும்பாம இருக்க முடியும்? விட்ரி கைய. நம்மளால ஏன் அவளை கையை எடுன்னு சொல்ல முடியல? சார், என்ன சார் ஆச்சு? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் வந்து பாக்குறேன், நீங்க திரும்பிட்டே இருக்கீங்க, என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட வந்து கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா? நல்லா யோசிச்சு பாரு. என்ன சார் ஆச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. இருக்காதுடி, உனக்கு இருக்காது. நேத்து நீ பண்ண வேலையெல்லாம் நான் நைட்லாம் தூங்கல தெரியுமா? நைட்லாம் தூங்கலையா? அப்படி நான் என்ன பண்ணேன்? நேத்து என்ன பிடிக்குமா உங்க மாமாவை பிடிக்குமான்னு கேட்கும்போது என் மாமா தான் பிடிக்கும்ட்டு ஓடனல. ஓ, அதுக்குதான் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்ன? என்ன பைத்தியம் சொன்னீங்கல்ல? அது உண்மைதானே? நீ பைத்தியம் தானே? சரி சரி, நீங்க என் மேல கோவமா இருக்கனால மன்னிச்சு விடுறேன். சரி, இன்னும் இவ்வளவு நேரம் கையை பிடிச்சிட்டு இருக்கியே, என்ன கதை? ஏன் சார், கை எடுத்துருவா? எடுக்கலாம் தேவையில்ல. நீ எப்ப வேணா என் கையை பிடிச்சுக்கலாம். வடிவ என்னுடைய கை தங்களுடையது தேவி. அழகா சிரிக்கிற அழகு. வடிவு அழகில்ல, அழகான வடிவு. டேய் மச்சான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், ஏன்டா வந்த? வீட்டுக்கு போட, அவங்க வீட்டுக்கு. எனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னோட அவ கையை பிடிச்சிட்டு இருந்துகிட்டு இருக்க. மச்சான் போ மச்சான், எதுக்கு இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஹாய் வடிவு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா வடிவு? இவனே பரவாயில்ல போலியே. அவ என்ன வெறும் ஹேன்னு சொல்லிட்டு போறா. மச்சான், வெளியே சரக்கு அடிக்க போலான்னு கூப்பிட்ட, இப்போ என்ன வர மாட்டேங்கிற? நான் மட்டும் போய் அடிச்சுக்கவா? ஆமால, சரக்கு அடிக்க போலான்னு தான் பேசிட்டு இருந்தோம்ல. ஒரு 5 நிமிஷம் மச்சான் வெயிட் பண்ணு, பேசிட்டு வந்துடுறேன். இப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருக்க போறீங்களா 2 பேரும்? வடிவு வடிவு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோமா? சரிங்க விஜய் சார், நீங்க வெளியே போயிட்டு வாங்க, நானும் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரியா? எங்க மாமா போய் பாத்துட்டு வரேன் சார். நான் போய் உங்க மாமா பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? அவ போய் அவங்க மாமா பாத்துட்டு வந்தா இவனுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? ஒன்னும் சரியில்லை மச்சான். நோ, தப்பா இருக்கு. ஏன் சார், நீங்க மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, நான் போய் என் மாமாவையும் பாட்டியும் பாத்துட்டு வர கூடாதா? என்னது இது, ஓவரா இருக்கு. போக கூடாதுடி, வீட்டுல தான் இருக்கணும். இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். முடியாது சார், நான் போய் மாமா பாத்துட்டு தான் வருவேன். இன்னும் ரொட்டி அவனை மாமா மாமான்னு கூப்பிட்டு கண்ணாடி உடச்சு விட்டுருவேன். டேய், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவளை போய் கண்ணாடி உடைச்சு விட்டுருவேன்னு சொல்ற? வாய முட்றா சும்மா. உன்னை யாரா இங்க கொடுக்க வர சொன்னா? போடா வேலையை பார்த்துட்டு. எனக்கு நல்லா வேணும் தான்டா. உங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், வாடா மச்சான், சரக்கு அடிக்க போலாம். வடிவு, போக கூடாது, போகாத. நான் போவேன் சார், கண்டிப்பா போவேன். என் பாட்டியே மாமாவே பாத்துட்டு தான் வருவேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார். குடிக்க தானே சார் போறீங்க, போங்க, நல்லா குடிங்க. மச்சான் நான் வரலடா, நீ போயிட்டு வாடா. மச்சான் செம்ம காண்டே தரடா. எனக்கு வேலையெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு சரக்குன்ற ஒரே வார்த்தைக்காக ஓடோடி வந்து என்னை ஏமாத்திடாதடா. நாளைக்கு பார்த்துக்கலாம், போடா. போங்க சார், அதான் சிவா சார் கூப்பிட்டாருல, நல்லா போய் சரக்கு அடிச்சிட்டு வாங்க. சூப்பரா இருக்கும். நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு போல நாளைக்கு போவீங்கல்ல? எம்மா வடிவு, கொஞ்சம் அவனை அனுப்பி வைமா. நாங்கள் போய் சரக்கு அடிச்சிட்டு வரோம்மா. என்னைய வேற கூத்து விட்டுட்டீங்களே. ஐயோ, தாராளமா கூட்டிட்டு போங்க சார். கூட்டிட்டு போய் நல்லா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு வாங்க. நான் போய் என் மாமாவை என் பாட்டியை பார்த்துட்டு வரேன். நானும் அதை தான் சார் சொல்றேன். உங்க சார் விஜய் சாருக்கு தான் புரிய மாட்டேங்குது. எப்படி? எனக்கு புரியலையா? உனக்கு தான் எல்லாம் புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா வடிவு. நான் சார் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாது. எது கேட்டேன்னு உனக்கு தெரியாதாடி? சார், எதுவும் வந்தாலும் நேரடியா சொல்லுங்க. எதுக்கு இப்படி சுத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு எனக்கே தெரியல. இவகிட்ட போய் நம்ம என்னன்னு சொல்றது? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து உன் மாமா கூட பேசக்கூடாது. உன் மாமாவை ஃபர்ஸ்ட் கூப்பிடக்கூடாது, புரியுதோ? நிஜமா ஏதோ ஆயிடுச்சு. உங்களுக்கு நிஜமா ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு சார். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் சார். நான் போறேன், போங்க. எங்க போற? உள்ள உங்க வீட்டுக்கு தான் போறேன். போதுமா? சூப்பர் வடிவு, நைஸ் டிசிஷன். போயிட்டு வா. சி, சில லூஸ் ஆயிட்டாரு போல இவர். வர வர இவர் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. போய் மாமாவையும் பாட்டியும் பார்க்கறதுக்கு எதுக்கு இவருக்கு இவ்வளோ கோவம் வருது? என்ன நடக்க போகுது எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ரொம்ப பயமா இருக்கு. மச்சான், என்னடா என்னடா இவ்வளோ கோவமா இருக்க? ஏண்டா, எதுக்குடா அவளை போய் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அவதான்டா என்ன டார்ச்சர் பண்றான். எனக்கு என்னவோ நீ தான் டார்ச்சர் பண்ற மாதிரி தெரிஞ்சு மச்சான். அவன் மாமாவை பார்க்கக்கூடாது, பாட்டியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பாட்டியை பார்க்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை மச்சான். அவங்க மாமன் ஒருத்தன் வந்திருக்கான்டா, பெருப்பேத்தனை மொழி பண்றான் மச்சான். எனக்கு ஒரு பயமா இருக்குடா, இவங்களோட பேருக்கும் கல்யாணம் ஆயிடுமோன்னு. டேய், என்னடா இப்படிலாம் பேசுற? அவளுக்கு கல்யாணம் ஆனால் ஆகிட்டு போகுது, அதனால உனக்கு என்னடா? நீ பேசுறத பார்த்தா உனக்கு அவளை பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கு. அப்போ அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா மச்சான்? லவ் பண்ணுறியாடா? லவ்வான்னு தெரியல மச்சான், பட் பிடிச்சிருக்கு. அவன் என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு தோணுது மச்சான். வேற ஏதாவது பையன் கூட பேசணும்னு வச்சுக்கோங்க, சமகாண்டாவுதுடா. சரி வா மச்சான், நீ தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கல, வா போய் சரக்கு அடிப்போம், எல்லாம் சரியாயிடும், கிளியர் ஆயிடும் மச்சான். சரக்கு அடிச்சா வடிவுக்கு பிடிக்காது மச்சான். வேணாம் மச்சான், நான் வரல. ஐடா போய் தூங்குறேன். அடுப்பாவீங்களா, இவனை நம்பி குடிக்க வந்துட்டு நம்ம நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி போச்சே. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து வடிவு பிடிக்குதுங்கிறான், லவ் பண்ணுறான், அவன் குடிக்க கூடாதுன்றா, இவன் குடிக்க மாட்டான். என்னதான் நடக்குது, என்ன நடக்குது கொண்டு விளங்கலையே. அவனை நம்பி வந்தல, அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா மச்சான். நான் கூட நீ என்ன மட்டும் தான் லட்டுன்னு கூப்பிடுறேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாருமே லட்டுன்னு தான் கூப்பிட்டு இருக்க போல. ச்சே, இப்படி பட்டவன் வேணும்னு நினைச்சு அவன் ஆஃபீஸ் வரைக்கும் போனதை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. அம்மாவை மாதிரி எதனா பையனும் இருப்பான். தென்னை மரத்துல என்ன கொய்யாக்காவா காய்க்கும்? ஹேய் நீ இன்னும் போலையா? ஏய் சி, நீலாம் ஒரு பொண்ணாடி, ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு வரணும், உன் கூட வாழணும்னு சொன்னேன், இங்கே வந்து அப்படியே மாற்றி பேசுகிற. ச்சே, உன் மேலே இந்த மரியாதையை போச்சுடி. ஆஃபீஸ் வந்தனால தான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சது. இல்லைனா உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் பைத்தியக்காரி மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பேன். கவலைப்படாத, இனிமேல் உன்னை தேடி நான் வரவும் மாட்டேன், நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. வர கோவத்துக்கு அப்படியே ஓங்கி ஒன்று மூஞ்சி மேலே வைக்கலாமான் இருக்கு. ஆஃபீஸ் நடந்துச்சுன்ற லடி இரண்டி நடந்துச்சு. நீயும் ரியாவும் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸில்? ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? அந்த விஷயத்தை என்கிட்ட இது மறைச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ லட்டுன்னு கூப்பிட்ட உடனே அவ்வளோ உரிமையாக வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறான். அப்போ என்ன, நீங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸா? இது வேற யார்கிட்டாச்சும் போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதும் நீ ஏதோ யூஸ் பண்ணுறதுக்கு தானே, அந்த சொத்து வரணுன்றதுக்காக கல்யாணம் பண்ண. அப்போ எப்படி உனக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்கும்? வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸில் ரியா கூட பேசிக்கிட்டு இருக்கா? இவ்வளோ கேவலமானவன் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே ஊனி ஒன்று வச்சிருவேன் மூஞ்சிலேயே வெறியத்திக்கிட்டு இருக்க. ஏய் இப்போ சொல்றடி, நீ எனக்கு வேண்டாம். அடி, நல்லா அடி. அதை மட்டும் தான் இன்னும் நீ பண்ணாமல் இருந்த, அதையும் பண்ணிவிட. ஃபஸ்ட்டு தாடி கட்டி என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண, இப்போ என்ன அடிக்கவே வந்துட்டியா? சி, வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸில் ரியா கூட பேசிக்கிட்டு இருக்கா? இவ்வளோ கேவலமானவன் நான் பார்த்ததே இல்லை. ஏன் கையை கீழே போட்டுட்ட? அடி, நல்லா அடி. இது ஆஃபீஸில் வெயிட் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்துருக்கலாமே, நீ பாட்டு பெரிய இவ மாதிரி கிளம்பி வந்துட்ட. எனக்கு சீட்டரோட இடத்துல இருக்கலாம் பிடிக்காது. எனக்கு தான் அறிவு இல்லாமல் போச்சு. கரெக்டு தான், நான் பைத்தியம் தான். ஏன்னா பின்னாடி இருந்து தாடி கட்டின ஒருத்தவன் எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? நான் தான் உன்னை போய் ரொம்ப நல்லவே நினச்சிட்டேன். போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, பிரீத்தி போயிட்டா, இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருங்கம்மான்னு. எங்கள் அம்மா நிம்மதியாக இருக்காங்களோ இல்லையோ, நானா பயங்கர நிம்மதியாக இருப்பேன்டி. பா, இன்னைக்கு தான் உன் நெஜ ஃபேஸே எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் லட்டுன்னு குழந்த அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ பண்ண பாரு, அதுவும் கீழே ஒன்று பண்ண பாரு. இதுக்கு மேலே என் லைஃப்பில் உன் மூஞ்சி பார்க்கவே கூடாதுடி. நீ பண்ணதுக்கான ரியாக்ஷன் தான் அது. இதெல்லாம் எப்பயோ கொடுத்துருந்துருக்கணும். பின்னாடி இந்த தாலி கட்டினே அப்பயே கொடுத்துருந்துருக்கணும். நான் தான் கொஞ்சம் நீ என் மேலே பாசமாக இருக்கேன்னு நினச்சிட்டேன். அதனால தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ சீப்பாக இருக்க. சீப் நான் இல்லடி, நீ தான். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். போகிற ஒரு பொண்ணுங்களாம் பேசிக்கிட்டு ஃப்ளாட் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க பையன் நினச்சிட்டு இருக்கியா? ரியா என் ஃப்ரெண்டு தான். ஆனால் ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரியா? இவ்வளோ விஷயம் பேசுகிறல, இதெல்லாம் நீ ஆஃபீஸில் என் காலரை பிடிச்சி கேட்டிருந்தான்னு வச்சுக்கோ, பதில் சொல்லியிருப்பேன். என் பொண்டாட்டி நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நீ டேரெக்டாக வந்து உங்கள் அப்பங்கிட்ட போய் நான் வேண்டான்னு சொல்கிறேன். கேட்டிருந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன், ஏமாத்திருப்பேன். நானும் ஏமாறேன்னு தெரியாமல் லைஃப் லாங் உங்க கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் நடந்திருக்கும். எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சா அது கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு நின்றுட்டு என் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன்? வெளியே போ. நீ ஒன்றும் ரொம்ப சூப்பரா அழகா அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்க. ரொம்ப ஆடாத. சரிதான், போடா. லைஃப்ல இனிமே ஒன்று நான் பார்க்கவே கூடாதுடி. லட்டு லட்டுன்னு கூப்பிட்டு இருந்தா இப்ப நான் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இதுதான் என்னோட ரியல் ஃபேஸ். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எதுக்கு அழுகிறேன் இல்ல எதுக்கு அழுகிறேங்கிறேன். உங்க அப்பா தான் கேட்டார்ல, அவர் கூட போயே இல்ல இங்க இருக்கியான்னு. இல்ல நான் போறேன், என் புருஷன் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல. அந்த தம்பி எவ்வளவு ஆசையா வந்துச்சு தெரியுமா? உங்க அப்பா கிட்ட அவ்வளவு பேச்சு பேசிச்சு. அந்த தம்பிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா அப்படி வந்து பேசியிருக்கோம். உங்க அப்பா பேச்ச மட்டும் கேட்காத, கேட்டேன் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அழுதுகிட்டே நிக்கிறா பாரு. இது எங்க திருந்த போகுது? எனக்கு மட்டும் நான் கூட இருந்து பிரிஞ்சு வாழணும்னு ஆசை.
அவன்தான் பிரியா கூட சுத்திக்கிட்டு இருக்கான். இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? முதல் முறையா லைஃப்ல ஒட்டிக்காக பயங்கரமா விழுந்துட்டடா விக்ரம். இதுல இருந்து நீ வெளியே வந்தே ஆகணும், வேற வழியே இல்ல. ச்சே, எதுக்கு இவன் இப்படி பேசுறா, இப்படி இருக்கானே எனக்கு புரிய மாட்டேங்குது. டிவோர்ஸ் வாங்கணும்னு ரொம்ப அழன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தா இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளுக்கு நம்மள பிடிக்கலையோ ஒரு வேலை, அதனாலதான் இவ்வளோ விஷயம் பண்றாலும். இது ஒரு சின்ன விஷயம், என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். பிடிக்கிறேன்னா அப்புறம் என்ன இதுக்கு ஆஃபீஸ் வந்து இவங்க கூட வாழணும், என்னை கூப்பிட்டு போ, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா தெரியலையே. அம்மா சொன்னதுபடி நம்ம பின்னாடி இருந்து தாலி கொண்டது தப்பு தான், அதை ஒத்துக்கிறேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். இதுக்கு மேலேயே திருப்பி அதையே சொல்லி காமிச்சுக்கிட்டு அண்ட் மோரோவர் நான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அது கூட புரிஞ்சுக்காம பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ விக்ரம், ஒருவேளை நம்ம பின்னாடி இந்த தாலி கட்டினதுக்கான ரிவெஞ்ச் தான் போல இதெல்லாம். நீ தான் உடனே ஒன்று தொட்டாலே போதும் அப்படியே வலிஞ்சுக்கிட்டு ஓடுறது, சிரிச்சா போதும் உடனே இவன் நமக்கு தான், நம்ம பொண்டாட்டி அப்படின்ட்டு ஆசையை வளர்த்துக்கிறது. இப்போ பாரு, நல்ல பெரிய நாமத்தை போட்டா. ஒருவேளை அவளுக்கு மெச்சூரிட்டி இல்லையோ, அதனால தான் இப்படி நடந்துக்கிறாளா? நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து எடுத்து புரிய வச்சிருக்கோமா? ஆனால் என் லைஃப்பில் நான் இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்ததே இல்லையே. லைஃப்லாம் ஒரு அழகான வாழ்க்கையும் கூட வாழணும்னு நினச்சடி, ஆனால் இப்படி பண்ணிட்ட. கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வருது. ஐயோ கடவுளே, என்னையே அழுவச்சிட்டேடி. உன்னை சும்மாவே விட மாட்டேன் பிரீத்தி. ஆக மொத்தத்தில் நீ நினச்சதை சாதிச்சிட்டல. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் உன்னை வெளியே தோற்றணும்னு நினச்சாங்க, அவங்களும் சாதிச்சிட்டாங்க. இதில் நடுவில் உன்னை நம்பி உன்னை என் ஒய்ஃபாக ஆக்கிக்கணும், என்னுடைய நீ கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினச்ச நான் தான் ஏமாந்து போயிட்டேன்ல. இதுக்கு தான் எல்லா பசங்களும் பயப்படுறாங்க லவ் பண்ணுறதுக்கு. பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் பிரீத்தி உன்னையெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ நல்லா உங்கள் அப்பன் கூடயே ஜால்ரா தட்டிட்டு இருடி. அழாத விக்ரம், எதுக்கு நீ அழுவணும்? உன்னை மிஸ் பண்ணதுக்கு அவள் தான் அழுவணும், நீ அழுகக்கூடாது. பழைய ஃபார்முக்கு வா. எப்பவுமே பிஏ எந்த பொண்ணு கூடயும் பேசாமல் நீ பாட்டுன்னு உன் ஆட்டிடியூடில் அதே மாதிரியே இரு, உன் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த பிரீத்தி மாதிரி யாராச்சும் ஒருத்தர் உன் லைஃப்பில் வந்தால் தான் உன் லைஃப் நாசமாகும். வந்தவ போயிட்டா இதுக்கு மேலே என் லைஃப்பை நான் தான் பார்த்துக்கணும். இந்த உலகத்துல நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு பொண்ணுன்னா அது நீ தாண்டி. ஓசில எவனாந்து போடுறான், அப்புறம் திருடிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பறக்கா வெட்டி மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தா இப்படி தான் போய் சேர வேண்டிதான். ஏன் சொல்லிட்டு எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? பாவம் 4 முடி அதுவே உயிருக்கு போராடிட்டு கிடக்கு. நெத்திலி குழம்பு திருடி எடுத்துட்டு போய் திங்க தெரியுதே, நெத்திலி எது பள்ளி எதுன்னு கூடவா தெரியல இவளுக்கு? குழம்பு வச்சு திங்க தான் லாக்கி இல்ல, மீன் எது பள்ளி எதுன்னு கூடவா தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு கிடப்பா இவ. இதை 2 பக்கம் ரோச்சு வேற கேக்குது. ரோச்சு மேக்கப்புக்கு வேணும் குறைச்சல் இல்ல, நல்ல மூஞ்சி மாதிரி 4 முடியை மட்டும் விட்டுக்க தருது. பொம்பளையாயிவ இங்க சிரிச்சுக்கிட்டே ஆடி அசைஞ்சு போகாதீங்கடி, சீக்கிரமா போங்க. இது போய் சேர்ந்துற போது எனக்கு ஒரு பயமா இருக்கு, பக்கு பக்குன்னு இருக்கு. நல்லவேளை இந்த 4 முடி தின்னு முடிச்சுட்டு இந்த பக்கமா வந்துச்சு. வீட்டிலே படுத்து அப்படி தூங்கி இருந்தனா ஒரேடியா போய் சேர்ந்துருக்கும். காலங்கத்தால மாலை எடுத்துட்டு போய் போறதுக்கு நமக்கு கரெக்டா இருந்திருக்கும். செத்து போறப்ப கூட பார்த்து 4 பார்த்து செத்து போனோம் போல. மாலை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெள்ளிக்கிழமை எல்லாம் செத்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை ரேட்டு எங்கேயோ போகுது. பூ என்ன விலை வைக்கிறீங்க? ஆசைப்பட்டு ஒரு மல்லிப்பூ வாங்கி வைக்க முடியல, கேட்டா 80 ரூபாங்க. ஒரு மலை 80 ரூபாங்க. எங்க போய் வாங்குறது? ஏன் சின்ன பொண்ணு இது மட்டும் தான் தின்னுச்சா இல்ல அவங்க வீட்டுக்காரு புள்ளதான் தின்னுச்சான்னு தெரியலையே சின்ன பொண்ணு. ஏக்கா நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அவங்களாம் சாப்பிடல. 4 முடி மட்டும்தான் குடும்பத்துக்கிட்ட இருந்தே ஒளிச்சு வச்சு சாப்பிட்டு இருக்கு. ஏம்மா என்ன பொம்பளைமா இவ, குடும்பத்துக்கு இருந்தே ஒளிச்சு வச்சு தின்னு இருக்கு. இது என்னதான் எந்த ரகத்துல சேர்க்கறதுனே தெரியலையாம்மா இந்த பொம்பளைய. அவரு நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்துருவாரு சின்ன பொண்ணு. அக்கா அவர் வந்துருவாரு. அடி பாவிகளா, இவ சாகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டுலாம் பாடுறாளுங்களே. எம்மாடி அம்மா, இவ உயிரை காப்பாத்தணும்டி. என்னடி பண்றீங்க நீங்க? ஆஸ்பத்திரிக்கு தினமா போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவை இருக்காது போல, நேரம் துடுக்கட்டு கூட்ட வேண்டியதான். சின்ன பொண்ணு விளையாடுற விஷயம் இல்ல சின்ன பொண்ணு, இது சீக்கிரம் போ சின்ன பொண்ணு. அவளுக்கு அப்பயும் ஒரு தள்ளிடுச்சு. ஓ வந்துட்டோங்க. நான் இங்க இருக்கேன். கண்டிப்பா நம்ம சொர்க்கத்துக்கு தான் வந்திருப்போம். ஏன்னா நம்ம மனசு அவ்வளவு நல்ல மனசு இல்ல. மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்க எப்பவுமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. இந்த பக்கம் என்ன வெறும் செவர் மட்டும்தான் இருக்கு. சொர்க்கத்திலேயே செவரு தான் கட்டி வச்சிருப்பாங்களா? பூலா இருக்காதா? அந்த பக்கம் திரும்பி பாப்போம். சின்ன பொண்ணு தருச்சக்க பானு.
அப்ப நான் சொர்க்கத்துக்கு போனேன், இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன் நான் உலகத்துல. என்னடா இவளுங்க மூஞ்செல்லாம் பயங்கர கொடூரமா இருக்கு. எவன் மொழியும் சரியில்லையே. நம்மள ஏதோ பெருசா பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க போலயே. நம்ம ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு இங்கிருந்து தப்பிச்சு போயே ஆகணும். நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன்? ஆமா, நீங்களாம் யாரு? சின்ன எதுக்கு படிச்சா? இப்ப தெரியுதா? இப்ப நாங்க யாரும் நல்லா தெரியுதா? என்ன நாள் முடி நல்ல பல்லிய தின்னுட்டு ஏப்பா விட்டுட்டு சாக போன உன்னையே தூக்கிட்டு வந்து இங்க போட்டு காப்பாத்தி விட்டா யாருன்னு கேக்குறீங்கள? இப்படி திருடி திங்கி இப்ப ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து படுத்திருக்க பாரு நீ. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குலவதுதான். ஒரு மீன் குழம்பு வச்சாலே அழகா மூடி வைக்கணும்னு இல்ல, திறந்து பான்னு போட்டு போயிருக்கா, அதுல வந்து பல்லி விழுந்திருக்கு. அது தெரியாம நான் எடுத்து திரும்பி தொலைச்சிட்டேன். இப்ப இங்க வந்து படுத்திட்டு கிடக்குறேன். குலவத்தே உனக்கு இருக்கு. ஏன் நாள் முடி நீங்க திருடி எடுத்துட்டு போய் தின்னது தப்பு இல்ல, அவங்க மூடி வைக்காம இருந்ததுதான் தப்பு இல்ல. ஆமாச்சிட்டு படு. நான் வந்து கிச்சன்ல போய் எடுக்கும் போது திறந்துதான் கிடந்துச்சு. 4 மணி மூக்க கட் பண்ணி காக்காக்கு போட்டுருவேன். எதுக்கு அவன் வீட்டுக்கு போய் முதல்ல நீ எடுத்த? அதுக்கு பதில் இருக்காது அவகிட்ட, பதிலே இருக்காது. திருடி திங்கிறவளாச்சே, திருட்டு மொழிக்காரி. பாக்குறா பாரு நல்லா கோணவாய வச்சுக்கிட்டு. உன் வீட்டுக்காரர் வராரு, அவரு கூட ஏறிட்டு போமா நீ. ஆச்சின பொண்ணு நம்ம போலாம். ஐயோ இவளுக்கு வேற என் வீட்டுக்காரர்கிட்ட வர சொல்லிட்டு போனானே, அவன் வந்து மிதி போனே. இப்போ அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு வெறும் கஞ்சி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது எவ வீட்டில் போய் திருடுறதுன்னு தெரியலையே. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவும் நிறைய போடுறதுக்கு அது ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஹாப்பி வீக்கெண்ட், பாய், லவ் யூ கைஸ்.